பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்களை நாங்கள் ஸ்ரீலங்கா கொழும்புலேருந்து அன்போடு வரவழைப்போமாக. சரி பாஸ்டர், வேறுங்கள் வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்து நிற்கிறோம். Sister, God bless you. Amen. God bless you, Pastor. உங்களோட குரலை கேட்கே கர்த்தருடைய மகிமையான அவருடைய பிரசனை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வேறுங்க வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க பாஸ்டர். நன்றி. God bless you. நன்றி நன்றி நன்றி. இந்த நாளிலும் கூட இயற்கைகள் இவங்களுக்கு எவ்வளவு விரோதமாக இருந்தாலும் கூட இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே சங்கமம் தமிழ் கிறிஸ்துவ வானொலியோடு இணைந்து கொள்ள எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக கோடான கோடி தோத்திர நமஸ்கார பலியை தேவனுடைய பாதத்திலே வைக்கிறேன். அது வனமாக நம்ம மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவையும் இந்த கால வேளையில் என்னை கூப்பிட்டு நீங்க தயாரா நில்லுங்க உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி என்னை இணைத்து கொடுத்ததற்காக அவரையும் உமது பிரசனத்திலே உமது நிழலிலே அவரையும் மறைத்து கொள்ளுங்கள். இந்த தைரியத்தோடு இயற்கைகளுடைய நாசா மோசங்களில் நின்று இந்த ஊழியத்தை செய்ய அவர் கொடுத்த தைரியத்திற்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அது நம்ம இந்த ஊழியத்தை கூட அழகாய் அலங்காரமாய் செய்து கொண்டு வருகிற ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவரோடு கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சுவாமி உமது கரங்களிலே நான் கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இம்மட்டும் செய்ததற்காக கோடி நமஸ்காரம் ஆண்டவரே. தேவனமா இன்றைய நாளிலும் ஆரம்பம் முதல் முடியும் வரை அவர் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களும் சுவாமி இந்த ஊழியத்திற்கு ஜாதகமாய் அமையும் வண்ணமாக இந்த வேளையிலே ஒருமனப்பட்டு ஜெபம் கேட்கிறோம் சுவாமி. அதனமாக இன்றைய நாளிலும் அவை நடத்துகிற சகோதரியை ஆரம்பம் முதல் முடியும் வரை தைரியமாக ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்து அன்பாய் திரித்த முகத்தோடு கூப்பிடுகின்ற ஒரு ஆறுதலுக்காக தோத்திரம் ஆண்டவரே. உம்மலாகாதது ஒன்றுமே இல்லை சுவாமி. உன் பலவீனத்தில் என் பலன் என்று சொன்னது நீர் ஆண்டவரே. அவலமாக சௌகரிய பலப்படுத்துங்கன்னு சொல்லியும் ஒவ்வொரு ஜெபத்தையும் பலப்படுத்தும் வண்ணமாக இந்த வேளையிலே ஜெபம் கேட்கிறேன் என்று சொல்லி என்னோடு இடைப்பட்ட வார்த்தை நமக்காக ஆதரவாக வழக்காடி யுத்தம் செய்யும்படியாக தேவன் எழுந்தருளுவார். எழுந்தருளும் தேவனே என்கின்ற தலையங்கத்திலே சில காரியங்களை உங்களுக்கு முன்னால் வைக்க ஆசைப்படுகின்றேன். பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், உண்மை பயக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்பான். அது தங்கும்போது கர்த்தாவே அநேக ஆயிரங்களாகிய இஸ்ரவேலிடத்திலே திரும்புவீராக என்று சொல்லுவான் என்பதை நாங்கள் எண்ணாகமம் 10வது அதிகாரத்திலே 35, 36 வசனங்களிலே வாசிக்கின்றோம். இது தேவ வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், எங்களுக்காக எழுந்தருளும் என்பது எத்தனை அருமையான ஒரு ஊக்கமான ஒரு ஜெபம் எனக்கு அன்பானவர்களே. தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஏறெடுத்த ஜெபம். நாம் கூட இக்கட்டான சூழ்நிலைகளிலே நமக்கு விரோதமான சத்துருக்கள் வரும் பொழுது, பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாக பெருகும் பொழுது, கர்த்தாவே எழுந்தருளும் என்று நாமும் ஜெபிப்போமா? கர்த்தர் நமக்காக எழுந்தருள்வார். நம்மை சூழ சத்துருக்களும் பிரச்சனைகளும் எழும்பும் போது அதை பார்த்து கொண்டு அவரால் சும்மா இருக்க முடியவே முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வாக்கு பண்ணின அவர் சகாயம் பண்ண தீவிரமாக எழுந்தருள்வார். இஸ்ரவேலை காக்கின்ற தேவன் முழும்போதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்றும் நமக்கு ஆதரவாக வழக்காடி யுத்தம் செய்யும்படியான தேவன் எழுந்தருள்வார். உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி போராட்டத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படியாக கர்த்தர் எழுந்தருள்வார். பழைய ஏற்பாட்டில் மேக ஸ்தம்பமாக எழுந்திருந்தவர் உங்களுக்காக எழுந்தருளாதபடி இருப்பாரா? உங்களுடைய துயர நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்காமல் இருப்பாரா?
கர்த்தாவே எழுந்தருளும் என்று கதறுவோமாக. வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்கள் 40 வருடங்களாக பிரயாணம் செய்தார்கள். பகலிலே மேக ஸ்தம்பங்கள், இரவிலே அக்கினி ஸ்தம்பங்கள் அவர்களை வழி நடத்தினது. எப்பொழுதும் புறப்பட வேண்டும் என்பதையும் எங்கே பாளையம் இறங்க வேண்டும் என்பதையும் எல்லா மேக ஸ்தம்பங்களும் இருந்து கர்த்தர் தீர்மானித்தார். மேக ஸ்தம்பங்கள் புறப்படும் பொழுது உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களை தூக்கி கொண்டு நடக்க அனுப்பினார்கள். அவளது மோதி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து சொல்லுகிறார், கர்த்தாவே எழுந்தருளும், உடைய சத்துருக்கள் சிறைப்படுவார்களாக, உம்மை பாய்க்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்பான். அது தங்கும் போது கர்த்தாவே அநேக ஆயிரமான இஸ்ரவேலர்களிடத்தில திரும்புவீராக என்று சொல்லுவான் என்றும் எண்ணாகமும் 10வது அதிகாரத்துல 35-36 வாசிக்கின்றோம். வனாந்திரத்துல மேக ஸ்தம்பங்கள் அக்கினி ஸ்தம்பங்களாக உடன்படிக்கை பெட்டி பிரயாணம் பண்ணி அவர்களுக்கு இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றதென்று எண்ணாகமும் 10வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் தரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷம் தேவை, சமாதானம் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாமும் கர்த்தாவே எழுந்தருளும் என்று சகாயம் பண்ண தீவிரியும் என்று கெஞ்சுவோமாக. கர்த்தர் மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார் என்று யாத்திராகமம் 33வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் உண்டு, தேவ சமூகத்திலே வல்லமை உண்டு, தேவ சமூகத்திலே சமாதானம் உண்டு, தேவ சமூகத்திலே மெய்யான சந்தோஷம் உண்டு. ஆகவே கர்த்தர் எழுந்தருளும் என்று நாங்களும் ஜெபிப்போமா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக எழுந்திருக்கிறதை உங்களுடைய மன கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். பலத்த பராக்கிரமசாலியாகிய அவர் எழுந்தருளுகிறார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற அந்த ஆயுதம் வாய்க்காதே போம். இஸ்ரவேலுக்கு தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயம் வானங்களின் மேலும் தமது மாட்சிமை விடும் ஆகாய மண்டலத்தின் மேலும் ஏறி வருகிறார் என்பதை உபாகமும் 33வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலே வேதம் பணமாக கூறுகிறது. மேலாதாக சத்துருவை சிதறடிக்க எழுந்தருள்வார். தேவன் எழுந்தருள்வார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பயக்கிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சங்கீதக்காரன் எழுதிய புத்தகத்திலே 68வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சங்கீதம் 68:1 மோசே எண்ணாகமம் 10:35 ஏறெடுக்கின்ற அதே ஜெபத்தை தாவீது சங்கீதம் 68:1 ஏறெடுக்கிறார். என்ன வித்தியாசம்? மோசே கர்த்தாவே எழுந்தருளும் என்று சொன்ன பொழுது தாவீது தேவன் எழுந்தருவார் என்று அவருக்கு அதை கன்ஃபார்ம் பண்றாரு. மோசே மேக சம்பத்தின் எழும்புகிறதை பார்த்து கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தாவே எழுந்தருளும் என்று சொன்னார். ஆனால் தாவீது காணாமலே விசுவசிக்கிறார். தாவீது நாட்களிலே மேக ஸ்தம்பங்கள் இல்லை. அவர் தரிசித்து நடவாதபடி விசுவாசித்து நடந்தவர். நாமும் கூட மேக சம்பங்களையும் அக்கினி சம்பங்களையும் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று உணர்ந்து என் தேவன் எழுந்தருள்வார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க எழுந்தருள்வார் என்று விசுவாசத்தோடு சொல்வோமாக. அவர் எழுந்தருளும் பொழுது நிச்சயமாகவே எல்லா பிரச்சனைகளும் கலகங்களும் குழப்பங்களும் நீங்கி போய்விடும். அதுபோல தாவீது சொல்கிறார், தேவனை எங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுந்து விட்டார்கள்,
என்னை பார்க்கிற ஒரு ஏராளம் காரணம் இல்லாமல் என் பெயரை மானபங்கம் பண்ண நினைக்கிறார்கள். ஆனால் நீர் எழும்பும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். சிதறடிக்கப்படுதல் என்கின்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே அரைத்து பொடித்து பவுடராக்கி காற்றிலே தூற்றி ஊதி விடுவது போல் என்று அர்த்தமாகிறது. மீண்டும் அது எங்கே இருக்கிறது என்று தேடினால் கூட கண்டுபிடிக்க முடியாத அன்பானவர்களே. கர்த்தர் எழும்பும் வரை சத்துருக்கள் நின்று கொண்டே இருந்தான் இருப்பார்கள். அவர் எழுந்து விட்டால் போதும், பூனையை கண்டு எலிகள் ஓடி இதைகளிலே மறைந்தோடுவதை போல சத்துருக்களும் பயவரோடு ஓடி மறைவார்கள். கர்த்தரை எழுந்திருந்த இஸ்ரவேலும் கானானுக்கு நேராக அழைத்து கொண்டு போனார். அங்கே 7 ஜாதிகளும் 1 ராஜாக்களும் இருக்கிறார்கள் என்றும், எமோரியருக்கும் ஏவியருக்கும் பேசியருக்கும் கானானியருக்கும் ஏவியருக்கும் எபிசுயருக்கும் இருக்கின்ற இடத்துல உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்கிறது. யாத்ராகமம் 23:23 வசனத்திலே அவருடைய தேசத்தை கருதற்கு உங்களுடைய கையிலே தர சித்தமானபடியினால்தான் அவர் எழுந்தருள வேண்டிய அது அவசியமாக இருக்கிறது என்றும், அவர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறுண்டு பயவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்றும், புகை பறக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பார் என்று, மெழுகு அக்கினியின் முன் உருவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிந்து போவார்கள் என்பதையும் நாங்கள் சங்கீதம் 68வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே, சங்கீதம் 62 வாசிக்கின்றோம். ரட்சிக்க எழுந்தருளும் தேவனே. 2வதாக கர்த்தர் எழுந்தருளும் என் தேவனே என்னை ரட்சியும் என்று சங்கீதம் 3:7 வாசிக்கின்றோம். கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை ரட்சியும் என்று சொல்லுகின்ற தாவீது அடுத்த வசனத்திலே ரட்சிப்பு கர்த்தருடையது என்று குறிப்பிடுகிறார். சங்கீதம் 3:8 நம்மை ரட்சிக்க, நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்களையும் ரட்சிக்க பலத்த பராக்கிரமசாலியாக அவர் எழுந்தருள்வார். பாவத்திலே இருந்தும் சாபத்திலே இருந்தும் நமக்கு விரோதமாக உள்ள காரியத்தையும் விடுதலையும் ரட்சிப்பையும் எங்களுக்கு தேவை. உளையான சேற்றில் இருந்து தின்ப படுகொலியிலே இருந்து நமக்கு மீட்பும் ரட்சிப்பும் தேவை. பாதாளத்தின் வல்லமையிலே இருந்து நித்திய அக்கினி கடலின் துவாலைகளில் இருந்தும் நமக்கு மீட்பும் ரட்சிப்பும் தேவை. பிசாசின் போராட்டங்களிலே இருந்து சாத்தானுடைய அடிமைத்தனத்திலே இருந்து நமக்கு விடுதலையும் ரட்சிப்பும் தேவை. இயேசு என்றாலே இரட்சகர் என்றுதான் அர்த்தம். அவர் நமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று மத்தேயு 1:21 வாசிக்கின்றோம். ரட்சிக்கும்படியாக வானத்தின் கீழ் பூமியின் மேலே அவருடைய நாமம் எல்லாம் வேறு ஒரு நாமம் கடலைப்பட இல்லை. அவர்தான் பரிகாரம் செய்வார். பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அருள்வதற்காக நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிலுவை மரத்திலே சிந்தி கொடுத்தவர். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களினாலே அவர் நொறுக்கப்பட்டார் என்றும், நமக்கு சமாதானம் உண்டு போனும் ஆக்கினை அவர் மேலே வந்தது என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:5 வாசிக்கின்றோம். அவர் நம்மை ரட்சிக்காமல் இருப்பாரோ? கர்த்தாவே எழுந்தருளும் ரட்சியும் என்று சொல்லும் பொழுது நம்மை நோக்கி இருக்காமல் அவர் இருப்பாரோ? கர்த்தா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது அவருடைய வாக்குத்தத்தம் அல்லவா என்பதை நாங்கள் அப்போஸ்தலர்கள் எழுதிய நிருபம் 16வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சீயோனிலே இருந்து எருசலேம் நிமித்தமான இருந்தாலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அவருடைய ரட்சிப்பு எரிகின்ற தீவட்டிகளை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் நான் இருப்பேன் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே கர்த்தர் வைராக்கியமாக சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்கின்றோம்.
மூன்றாவதாக ஏழைகளுக்கு எழுந்தருள்வார். கர்த்தாவே எழுந்தருளும். தேவனே உம்முடைய கை உயர்ந்து ஏழைகளை மறவாதே இரும் என்று சங்கீதக்காரன் புலம்புகின்றான். சங்கீதம் 10:12 வசனத்திலே கர்த்தாவே எழுந்தருளும், ஏழையாகிய என்னை நினைத்தருளும், ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் மறவாதையும். உண்மை அல்லாமல் நாங்கள் யாரிடத்திலே செல்வோம் சுவாமி? யாரிடத்திலே எங்கள் வறுமையையும் கடன்களையும் எங்களுடைய பிரச்சனைகளை யாரிடம் சொல்வோம்? தேவனே உமது உதவி சகாயம் செய்ய தீவிரமாக எழுந்திரும் என்று தியானிப்போமாக. பெரும்பாலான மக்கள் வறுமையினாலே கலங்குகிறார்கள். மறுபக்கம் வசதி உள்ளவர்களும் கடன் பிரச்சனையினால் வாடுகிறார்கள். வாங்கிய கடனுக்காக தங்கள் பிள்ளைகளையே அடகு வைத்து கண்ணீரோடு நிற்கும் தாய்மார்கள் உண்டு. சொற்ப ஆதாயத்திற்காக ஒரு பெரிய முதலாளிகளுக்கு அடிமைகளாக தங்களையும் தங்களுடைய மனைவிகளையும் விற்று போடுகிறவர்களும் உண்டு. ஏழையின் வறுமை அவனை கலங்க பண்ணும். நம் ஆண்டவரை பாருங்கள், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். வெள்ளி அவருடையது, பொன் அவருடையது, காட்டு மிருகங்கள் அவருடையது, வானின் பறக்கும் பறவைகள் அவருடையது, பூமி அதனுடைய நிறைவும் உலகம் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. அப்படி இருந்தும் கூட நமக்காக அவர் ஏழ்மையான கோலம் எடுத்தார் என்றும் அடிமையின் ரூபமானார் என்றும் ஏழையான கோலத்தில் மாட்டு கொட்டிலே படுத்து கிடந்தார் என்று வாங்குகிறோம். ஏழ்மையும் வறுமையும் ருசித்தவர் அவர். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படியாக உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரமானாரே என்று 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல 9வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் உங்களுக்காக எழுந்திருள்வாரே, ஆனால் ஒரே நிமிடத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறி போகும். நான் வனாந்தரத்தில் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் என் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று மல்கியா 3:10 வாசிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்கு உள்ளத்திலே கர்த்தருக்கு ஒரு பங்கை எடுத்து வைத்து கொடுங்கள். உங்களுடைய வறுமையிலே கர்த்தர் ஊழியத்திற்கு உற்சாகமாக உதவுங்கள். 2 காசுகளை காணிக்கைய போட்ட விதவையை கர்த்தர் கண்டார். அவளுடைய வறுமையை கண்டார். தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்று அவளை குறித்து அவரே சாட்சி கொடுத்தார். வறுமையும் கர்த்தரை நேசித்து கொடுத்தவரையும் அவருடைய கண்கள் நிச்சயமாக காணும். மேன்மையாக உயர்ந்த மகிமையாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எளியவனை புதியிலே இருந்து எடுத்து ராஜாக்களோடு அமர பண்ணுகிற தேவன் அவர். ஏழைகள் பாழாகிறது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெரும் மூச்சின் நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவன்களுக்கு காத்து சுகமாக அவனை இருக்க பண்ணுவேன் என்று சங்கீதம் 12:5 உங்களுக்காக அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கின்றார். 4வதாக இரக்கம் செய்ய எழுந்தருள்வார். இரக்கம் செய்ய எழுந்தருள்வார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் கலக்கமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று சங்கீதம் 102:13 வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். இதிலே சீயோன் என்பது தனிப்பட்ட ஒரு முறையில் உள்ள நன்மையும் தேவ ஜனங்களையும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்ததாக இருக்கிறது. எங்களுக்கு தயவு செய்யுங்கள், அதை குறித்து நேரமும் வந்தது என்று தாவீது எழுதுகிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று வரிசையாக 28 வகையான காலங்களை குறித்து பிரசங்கி எழுதி வைத்திருக்கிறார். பிரசங்கியின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 8வது வசனம் வரைக்கும் வாசித்து தியானியுங்கள் என்று சொல்கின்றேன். 5வது புயலை அமர்த்திய தேவனே எழுந்தருளும். அவர் படகிலே ஏறின பொழுது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின்னே சென்று ஏறினார்கள்.
அப்பொழுது படகு அலைகளினாலே மூடப்பட்டு இருந்ததினாலே கடல் பெருக்கத்தின் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரே நித்திரையாக இருந்தார் என்று மத்தேயு 8வது அதிகாரத்திலே 23, 24 வாசிக்கின்றோம். அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து அவரை தட்டி எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகின்றோம் என்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 8:25. படகிலே முதலில் ஏறினது யாரு? இயேசு கிறிஸ்து. படகு அமிழ்ந்தால் நித்திரையாய் இருக்கிற அவர்தான் முதலிலே அமிழ்ந்து போக வேண்டும். அவர் அடித்தட்டிலே உறங்கினார் என்றும் மற்ற புத்தகங்கள் சொல்லுகின்றன. முதலில் அமிழ்ந்தால் அடித்தட்டு தான் அழிந்துவிடும். ஆனால் சீசர்கள் அதை எண்ணி பார்க்காதபடி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய தேவன் தங்களோடு அங்கே இருப்பதை கூட கொஞ்சம் கூட சிந்தித்து அவர்கள் பார்க்க இல்லை. அவர்கள் இயற்கையின் மேலும் சீரும் புயலின் மேலும் கொந்தளிக்கின்ற கடலின் மேலும் அதிகாரம் உள்ளவர் என்பதையும் அவர்கள் விசுவாசியாமல் அவரை எழுப்புகிறார்கள். ஆண்டவரே எழுந்தருளும், நாங்கள் மறைந்து போகிறோமே என்று கதறுகிறார்கள். கருத்தில் எழுந்த உடனே அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்றார். காரணம், ஏற்கனவே அவர்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். இயற்கையின் மேல நமக்கு அதிகாரம் உண்டு. யோசுவா சூரியன் மேலும் சந்திரன் மேலும் அதிகாரத்தை எடுத்து, சூரியனே நீ, இவன் மேலும் சந்திரன் நீ அயல்வன் பள்ளத்தாக்கிலே மேலே தரித்து நில்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவை அப்படியே கீழ்படிய இல்லையா? ஏயா மழைக்கும் பனிக்கும் கட்டளையிட்டு 3.5 ஆண்டுகள் மழையும் பனியும் இல்லாதபடி தடுத்து நிறுத்த இல்லையா? எதிர்த்து வானத்தில் இருந்து அக்கினியை இறங்க பண்ண இல்லையா? சீசர்களோ இயேசுவை எழுப்புகிறார்கள். இன்று உங்கள் குடும்பத்தில புயல் வீசிக்கொண்டு இருக்கிறதா? குடும்ப உறவுகள் பிளவுபட்டு இருக்கிறதா? குடும்பம் உடைந்து இருக்கிறதா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற அதிகாரத்தை எடுத்து அதன் மேலே ஆளுகை செய்யுங்கள் என்று கட்டளை கொடுங்கள். அன்றைக்கு சீசர்கள் அவர் எழுப்பின பொழுது இயேசு ஒரு பக்கத்தில் சீசர்களை அதட்டினார், மறுபக்கத்தில் புயலை அதட்டுகிறார். ஆவிக்குரிய அதிகாரத்தை நாம் பயன்படுத்தப்படும் பொழுது இருப்போமே, ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அதட்டக்கூடும். மட்டுமல்ல, இயேசு எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டின பொழுது 18 மைல் நீளம் உள்ள 9 மைல் அகலம் கொண்ட கலிலேயா கடல், அதிலே எழும்பி நின்ற ஆயிரமான அலைகளும் இயேசுனுடைய அதட்டலுக்கு துணியை கேட்டு கப் சிப் என்று அடங்கி புயல் காற்று எப்படி அமர்ந்தது என்று ஒருவருக்குமே தெரியவில்லை. அவரை எழுந்ததும் இது அமர்ந்தது. தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளின் மத்தியில கர்த்தர் எழுந்தருளுவார். போராட்டத்தின் மத்தியிலும் அவர் எழுந்தருளுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் தருகின்ற வண்ணமாக உங்களுக்கு நான் கொடுக்கிறது இல்லை என்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் 14:27 அவர் சொல்லுகிறார். கனப்படுத்தும்படியாக எழுந்தருள்வார். தேவனுடைய வலது பாசத்திலே இயேசுவானவர் இருக்கிறதை நான் கண்டேன் என்று அப்போஸ்தலர் 7:55 வாசிக்கின்றோம். உயிரோடு பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு தேவனுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்து இருந்தார் என்று மார்க்கு 16:19 சொல்லுகிறது. ஆனால் தனக்கு ஊழியம் செய்ய இரத்த சாட்சியாக மறிக்கும் பொழுது தேவனே கனப்படுத்தி வர போகும்படியாக இயேசுவானவர் எழுந்து நின்றார். இது ஒரு எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம். பொதுவாக நம்மை விட கனத்துக்கும் மரியாதைக்கும் உரியவர்களுக்கும் மட்டுமே நாம் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறோம். அலுவலகத்தில் அங்கு பணிபுரிகின்றவர்கள் மேல அதிகாரிகள் வரும் பொழுது மட்டுமே எழுந்து நிற்பார்கள். தவிர ஒரு பொழுதும் வாட்ச்மேன் பியோன்கள் வரும் பொழுது நாங்கள் எழுந்திருக்கி
அப்படி நிற்க மாட்டோம், கனப்படுத்தவும் மாட்டோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்பது கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்பதை நாங்கள் யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கென்று செய்யும் ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தருடைய கண்கள் ஆவலோடு பார்த்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் உங்கள் இம்மையிலும் உண்மை கனப்படுத்துவார், மறுமையிலும் கனப்படுத்துவார். என்னை கனம் பண்ண ஒருவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று அவர் கூறியிருக்கிறாராம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், சேவானை போல ஆவியிலே நிறைந்து வைராக்கியமாக செயல்படுங்கள். தேசம் இயேசு அறியட்டும், கர்த்தர் உங்களை கனம் பண்ணட்டும். உங்களுக்கு இந்த யோசபாத் ராஜாவை பற்றி தெரியும் என்று நினைக்கின்றேன். அதாவது யோசபாத் ராஜா கர்த்தரை உண்மையாக தேடின ஒரு பக்தி உள்ள ஒரு ராஜா. வேத இன்று பார்க்கின்றோம் எப்படி வேதம் சொல்லுகிறது. ஒரு சமயம் அவனுக்கு விரோதமாக பல ராஜாக்கள் அவன் எடுத்து வந்த போது அவன் செய்தது என்ன தெரியுமா? தங்களுடைய ஜனங்கள் எல்லாரையும் நோக்கி பிரார்த்தித்தான். கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, உமக்கு முன்பாக ஒருவரை எதிர்த்திருக்க முடியாது. இப்பொழுது எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய வல்லவராக நீர் இருக்கிறீர் என்று ஆண்டவரை துதித்து பாடுகிறவர்களை அங்கே நிறுத்துகிறார். ஆகவே கர்த்தர் அவனுடைய வேண்டுதலின்படி விழும்படியாக எதிரிகளை செய்தார். ஆம், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். நமக்கும் அப்படியே ஒத்தாசை அனுப்பி நம்மையும் ரட்சிப்பார் என்று உங்களுக்கு சொல்ல நான் இன்றைக்கு ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, உங்களுக்கும் வாழ்க்கையிலே பல்வேறு கவலைகள், பிரச்சனைகள், பாரங்கள், தேவைகள் எழுந்திரலாம். நீங்களும் கர்த்தாவை சார்ந்து கொள்ளுங்களா? அவர் ஆகாதது ஒன்றுமே கிடையாது, அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்று சங்கீதம் 33:9 வாசிக்கின்றோம். உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உங்களை ரட்சித்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவத்தில் ஆண்டவரை நோக்கி உங்கள் கண்களை ஏறிடுங்கள், அப்பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நிச்சயமாக ஒத்தாசத்தை அனுப்புவார் என்று சங்கீதம் 121 1வது வசனம் 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம் என்று சொல்லி என் செய்தியை முடித்து ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, பயங்கரமான உலகத்திலே யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி இருக்கின்ற எதிராளிகளை சுற்றி திரிகிறார்கள் சுவாமி. ஆனால் எங்களுடைய கண்களோ ஒத்தாசை வரும் பர்வதத்தை உண்மையே நோக்கி சார்ந்து இருக்கிறது சுவாமி. இன்று பரலோகத்திலே இருந்து எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்பி எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்வதோடு சங்கம வானொலியின் ஊடாக கேட்கும் வார்த்தைகள் மூலம் புறஜாதி ஜனங்களையும் ரட்சித்து கொண்டு வர வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. நீரே அருள் தருகிறபடியினால் உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகிறோம். நீரே எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கெஞ்சுகின்றோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக்கொண்டு மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்கள் எல்லோரிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். டோலி, ஆமென், ஆமென், ஆமென்.